தமிழகத்துல பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வருவது திமுகவோட வாடிக்கைன்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழகம் தலை நிமிர தமிழனுடைய பயணம் அப்படிங்கிற பெயர்ல மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்யும் அவர் வாணியம்பாடியில மக்களை சந்திச்சாரு. அப்போது அவர்கள் மத்தியிலையும் பேசினாரு. நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சும் கூட திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்ததுன்னு குறை கூறினாரு. இதே போல பாலாறுடைய குறுக்கே அணை கட்டப்படும்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா அது என்ன ஆனதுன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன் தஞ்சை மண்டலத்தை ஆட்சி செய்யலையா? அதே போலதான் உதயநிதி ஸ்டாலினை நாங்க முதலமைச்சர் ஆக்குவோம்னு அமைச்சர் துரைமுருகன் பேசியது பத்தியும் குறிப்பிட்டாரு. அது மன்னராட்சி, இது மக்களாட்சிங்கிறத திமுகவினர் புரிந்து கொள்ளணும்னு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினாரு. தமிழகத்துல குக்கிராமம்ல தொடங்கி எங்க பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதைப் பொருள் அதிகம் புழங்குவதாகவும் தொடர்ந்து அதிகரித்து வரும் குற்றச் செயல்களுக்கு இதுதான் காரணம்னு நயினார் நாகேந்திரன் குறை கூறியிருக்காரு.